ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அறுசுவை அமிர்தம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் ஸ்டைல் சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 4லேருந்து 7 பட்டை துண்டு, 4 லவங்கப்பூ எடுத்துக்கங்க, ஒரு அன்னாச்சி பூ, 1 ஸ்பூன் பெப்பர், அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக ஜாதிபத்திரி. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி நல்லா ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேஞ்ச் பண்ணி அதை எல்லாத்தையும் நல்லா ஃபைன் அண்ட் சாஃப்ட் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மிக்சர் ஜாரில் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு பேஸ்ட் ஆக்கிக்கலாம் நல்லா. அடுத்து கடாயில் ஒரு 1.5 கரண்டி ஆயில் விட்டு நம்மளோட ட்ரை மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதனோட ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிட்டா. கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை கடாயில் சேர்த்து நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண உடனே நம்மளுக்கு நிறைய பேருக்கு அடி பிடிக்கும். ஸோ உங்களுக்கு அடி பிடிக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ எனக்கு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரையாக இருக்கிற மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகட்டும்னு கொஞ்ச நேரம் நல்லா கலக்கி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். சிக்கன் மசாலாவோட கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1.5 கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு இப்போ அந்த மசாலா அது எல்லாம் நல்லா சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கணும் அப்படின்றதுக்காக ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன்லேருந்து அந்த ஆயிலும் வாட்டரும் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துடும். சம்டைம்ஸ் அது மாதிரி டைமில் அடி பிடிக்கும். ஸோ நம்ம வாட்டர் ஆட் பண்ணாதனால அடி பிடிக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் அப்படி கலக்கி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத மாதிரி. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடும். அதுக்கு அடுத்தது நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆட் பண்ணி
கொஞ்ச நேரம் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சிக்கன் சுக்கா ரெடி. எந்த ஒரு மசாலா எதுவும் ஆட் பண்ணாமல் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் சுக்கா நல்ல காரமாக ரெடி ஆகிடும்.